Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது? தேசத்தினுடைய ஒரு தலைவனை பாதுகாக்க உங்களுக்கு துப்பு இல்லையா? அவர் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் விட்டுவிட்டு போவீர்களா? கொலைகளுக்கு முன்னால் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நான் வெளியிட நேர்ந்தது. திருவேங்கடம் என்கிற ஒரு அயோக்கியனை என்கவுண்டர் செய்ததாக காவல்துறை அறிவித்தது. ஏன்டா என்கவுண்டர் பண்ணீங்க? 12 கிலோமீட்டர் அதிகாலையில் ஒருத்தன் எப்படா ஓட முடியும்? இல்ல போலீஸ் வந்து தற்காப்புக்காக தானே சுட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. ரொம்ப அவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அற்புதமா நல்லா சொம்பு தூக்குறீங்க. நீங்கள் துப்பாக்கி பயன்படுத்தவே இல்லை அண்ணன் கொலையில. சிறைக்குள்ள ஒருத்தன் திட்டம் திட்டுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த சிறை நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எதுக்கு அவனுக்கு சிறைச்சாலை? அவனுக்கு எதுக்கு சோறு? குற்றம் சாட்டினார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினர் காங்கிரஸ் கட்சி தலைவரை. விசாரித்த வரலாறு உண்டா? காட்லாந்து காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்களை கடனாக வாங்கி சம்பவம் செய்ததில் கைது பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கிறாங்க. உங்களால் தான் முடியலை. ஸ்காட்லாந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த போலீஸ்னு சொல்கிறாங்க. என் அண்ணன் உறங்குகிற நாள் ஓராண்டு. வழக்கு எந்த விதத்திலும் நகலவில்லை. எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிந்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. அவர்களுடனான உங்களுடைய பயணம், அதன் பிறகு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை. மறக்க முடியாத மாமனிதர், கருப்பர் நகரத்தின் சிவப்பு மனிதர், சிரிப்பில் சென்னையே அவமானப்படும். அவன் தலை நிமிர்ந்து நடந்தால் தலை நகரமே குனி. அண்ணா, போதி மரத்தின் நிழலில் பொக்கிஷமாக உறங்குகிறீர். எங்களுக்கென்று ஒரு தலைவன் இருப்பதாக நாங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அண்ணன் ஏதோ ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார், மீண்டும் வருவார் என்கிற திடகாத்திரமான நம்பிக்கையில் தான் அண்ணா நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆயிரம் தம்பிகளை படிக்க வைத்து அழகு பார்த்த உன்னத தலைவன், ஏழைகளுக்கு இடதுகரத்திலும் வலதுகரத்திலும் வாரி வழங்கியவன். எப்படி அண்ணா இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒருவேளை என்னிடத்திலே எனக்கும் என்னையையும் கொலை செய்வதற்கு ஒரு கும்பல் இருக்கிறது தம்பி என்று சொல்லியிருந்தால் கூட உங்களை பாதுகாப்பதற்கு என் உடம்பை பலியாக்கியிருப்பேன். இந்த தேசத்திற்கு நீங்கள் தேவைப்பட்ட மாமனிதன். எப்படி அண்ணா அந்த ஒரு கண நிமிடத்தில் நீங்கள் ஏமாந்து போனீர்கள்? இருக்கும் ஆயுதத்தை என்னிடத்திலே காட்டி நான் பத்திரமாக இருக்கிறேன் என்று பவ்யமாக பேசுவீர்களே, ஒரு மெல்லிய சிரிப்பில் என்னை உட்கார வைத்து விடுவீர்களே, என் மகனை மடியில் தூக்கி வைத்து கொஞ்சி விட்டு பெரியப்பா என்று சொல்லடா என்று அன்பொழுக ஆராதிப்பீர்களே. அண்ணா, என் இல்லத்திற்கு நீங்கள் வருகிற போதெல்லாம் இந்த உணவு எனக்கு பிடித்திருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிவிட்டு நீங்கள் செல்லுகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள், உங்களது அன்னைக்கும் நீ வந்து சமைத்து கொடுத்து இந்த சுவையை அவளும் உணர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுவீர்கள். ஆனால் அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை. எப்படி அண்ணா ஓராண்டுகளாக எங்களை பார்க்காமல் ஒரு இடத்தில் போய் அமைதியாய் உறங்குகிறீர்கள்? நான் உங்களிடத்திலே பார்க்க வருகிற போது, பெரம்பூர் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்குகிற போது உங்களுடைய மகிழுந்து தயார் நிலையில் இருக்குமே அண்ணா என்னை அழைத்து செல்வதற்கு. செலவுக்கு பணம் இருக்கிறதா, வீட்டிலே சமையலுக்கான பொருட்கள் இருக்கிறதா என்று கேட்காமலே என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பீர்களே அண்ணா. உங்களுக்கு சோறு ஊட்டுவதற்கு உங்கள் அருகில் இப்பொழுது யார் இருக்கிறார் அண்ணா? நினைவுகள் ததும்புகிறது. இன்றைய நாள் 30ஆம் தேதி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களை நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்துவிட்டு இளைப்பாறுவதற்காக என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் சென்றிருந்த காலகட்டம் இது. இதே 30ஆம் தேதி ஜூன் அண்ணன் காலையில் 11:03 மணிக்கு 11:03 மணி அழைப்பு வருகிறது. அண்ணன் ஆம்ஸ் என்று எழுதியிருப்பேன். அண்ணனா தமக்கு அழைப்பு கொடுப்பது என்று அதிர்ச்சியாக அந்த கைபேசி எடுத்து அண்ணா வணக்கம் என்று ஒரு மரியாதை நிமித்த பயத்தோடு பேசுகிறேன். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய காட்சிகளை உடனடியாக எனக்கு அனுப்புங்கள். எவனோ ஒருத்தன் உங்களை அடிக்க வந்தானாமே, அவன் யார், அவன் எங்கே இருக்கான் என்று என்னிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டீர்களே. என் மீது இருக்கிற அளவற்ற அன்பும் பாசமும் அப்பொழுதுதான் அண்ணா நான் உங்களை முழுமையாக உள்வாங்கி உணர்ந்து கொண்டேன். தம்பிக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிற போதெல்லாம் பக்கத்தில் வந்து நின்று ஆலோசனை சொல்லி என்னை உயர்த்த பார்ப்பீர்கள். திரைப்படம் எடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது கொஞ்சம் பொறுங்கள், படம் எடுக்கலாம் என்று என்னுடைய திரை காவியத்தை வாங்கி
1 மாத காலம் வைத்து படித்துவிட்டு மிக சிறப்பாக இருக்கிறது என்று என்னை வாழ்த்தி அனுப்பி பத்திரப்படுத்துங்கள், படம் எடுப்போம் என்று என்னை பவ்யமாக அனுப்பி வைத்த அந்த பாங்கு இன்றும் நான் தடுமாறுகிறேன் நீங்கள் இல்லாமல். வழக்கு ஜூலை 5 மாலை 7:11 நண்பர்களோடு நான் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு. தலைப்புச் செய்திகளில் அண்ணன் வெட்டப்பட்டார் என்று வருகிறது, உடனடியாக போய் பாருங்கள் என்று சொன்னபோது உள்ளம் குமுறி ஓடிய போய் தொலைக்காட்சியில் பார்க்கிற போது உங்களை விரைவு அந்த ஆம்புலன்ஸ் வண்டியிலே வேகமாக பறந்து செல்லுகிற காட்சியை முதலாக பார்த்தபோது அண்ணனுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அப்போலோ மருத்துவமனையில் நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்தவுடன் ஓடோடி வந்து அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற போது உள்ளே விடாமல் தடுத்த காவல்துறையில் இரவு முழுக்க நடந்த ஆர்ப்பாட்டங்கள், உங்களுடைய பூத உடலை பார்ப்பதற்கு நான் ஆசைப்பட்ட போதெல்லாம் உள்ளே விடாமல் தடுத்த காவலர்கள், எதையும் நான் மறப்பது. பெரம்பூரில் ஒரு பள்ளி வளாகத்தில் உங்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த காலச்சூழலில் எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் உங்கள் உடலை பார்த்து கதறி எழுத கண்ணீர் காட்சிகள், அன்றாடங்காட்சிகளும் ஏழைகளும் உங்கள் பூத உடலை பார்த்து கட்டியிருந்த கந்தல் துணிகளே கண்ணீர் துளிகளாய் நனைந்து போன அந்த நிமிடங்கள். அழகாக உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் அண்ணா. நான் வருகிற போது அண்ணா என்று உங்களது கண்ணாடி பேழையில் முகமைத்து நான் கதறுகிற போது நீங்கள் ஒரு வார்த்தை முழித்து பார்க்காமல் ஏன் அண்ணா உறங்கினீர்கள்? பக்கத்திலே இயக்குனர் அண்ணன் பா. ரஞ்சித் என்னை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினாலும் என் இதயம் தேற்ற முடியவில்லை. இன்று வரை நான் நிர்கதியாக நிற்பதற்கு காரணம் உங்களுடைய இழப்பு. நீங்கள் இருந்திருந்தால் தம்பி இந்நேரம் நான் சார்ந்த திரைப்படத்துறையில் கோலோச்ச தொடங்கியிருப்பேனே அண்ணா. எல்லாம் மாயையாகி நிற்கிறது. செம்பியம் காவல் நிலையத்திற்கு பக்கத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட என் அண்ணன் சொன்னார்கள், உங்களுக்கு கொலை செய்ய ஒரு கூட்டம் உலாவுகிறது, எச்சரிக்கையாக இருக்குங்கள் என்று சிபிசிஐடி அல்லது சிஐடி சொன்னதாகத்தான். ஏன்டா அயோக்கிய பயல்களை ஒரு மாபெரும் தலைவனை பாதுகாக்க தவறினீர்கள்? ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை? யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது? தேசத்தினுடைய ஒரு தலைவனை பாதுகாக்க உங்களுக்கு துப்பு இல்லையா? அவர் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் விட்டுவிட்டு போவீர்களா? கொலையாளிகள் பயன்படுத்திய கைபேசி உரையாடலை நான் வெளியிட்டேன். கொலைகளுக்கு முன்னால் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நான் வெளியிட நேர்ந்தது. 30க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியிலிருந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது? திருவேங்கடம் என்கிற ஒரு அயோக்கியனை என்கவுண்டர் செய்ததாக காவல்துறை அறிவித்தது. ஏன்டா என்கவுண்டர் பண்ணீங்க? 12 கிலோமீட்டர் அதிகாலையில் ஒருத்தன் எப்படா ஓட முடியும்? இல்ல, போலீஸ் வந்து தற்காப்புக்காகத்தானே சுட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. ரொம்ப அவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? இல்லை, அற்புதமாக நல்லா சொம்பு தூக்குறீங்க நீங்களும். துப்பாக்கி பயன்படுத்தவே இல்லை அண்ணன் கொலையில். கத்திகளும் அருவாளும் தானே பயன்படுத்தப்பட்டது. கையெறி குண்டுகள் எங்கிருந்து வந்தது? இல்ல, கைத்துப்பாக்கி வந்து 2-3 பிளான் இருந்துச்சு. அதன் காரணமா இந்த கையெறி குண்டுகள் எங்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுக்க போகும்போதுதான் இது மாதிரியான சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரியான ஒத்துழைப்பு தான். நீங்களும் இல்ல, எதிர்த்து சுட்டிருந்தா காவல்துறையினுடைய உயிர் என்ன ஆயிருந்திருக்கும்? அதை நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? எத்தனை உயிர்கள் நின்று இருந்திருக்கு? அப்படியா? துப்பாக்கி எடுக்க போறவன் கையை சும்மா போட்டு கொண்டு போனீங்களா? அவனை பின்னங்கையால் கட்டி கூட்டிகிட்டு போகலையா? துப்பாக்கி தான் அந்த இடத்துல இருக்குன்னு கண்ணால் அசைவு காட்டினா நீங்கள் கை துப்பாக்கி எடுக்க மாட்டிங்களா? அவன் போய் தான் துப்பாக்கி எடுக்கணுமா? எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் நிலையங்களில் கழிவறைகள் அனைத்தும் பாசி படர்ந்து போய் கிடக்கிறது தெரியுமா? பாத்ரூமில் தான் வலிக்க விடுவான். ஆனால் போலீஸ் போகிற பாத்ரூமில் வலிக்கவே விட மாட்டான். எப்படி இருக்குது? போலீஸ் பயன்படுத்தக்கூடிய பாத்ரூமும் குற்றவாளிகள் என்று கருதக்கூடியவர்களும் போனால், குற்றவாளிகள் என்று கருதக்கூடியவர்கள் வலிக்கு விழுந்து கால் கட்டு, மாவு கட்டு, கை கட்டு எல்லாம் போடணும். ஆனால் காவல்துறைக்கு யாருக்குமே கை கட்டு, கால் கட்டுலாம் போட்டதில்லை. அவங்க பாத்ரூம் போகிறாங்களா இல்லையா? இல்லை, அவங்க தவறுதலாக வலிக்கு விழுவதற்கு காவல்துறை என்ன பண்ணும்? ரொம்ப சிறப்பு. திருவேங்கடத்தை என்றைக்கு அவர்கள் என்கவுண்டர் செய்தார்களோ அன்றைக்கே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தை முடித்து வைத்து விட்டார்கள். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்போ என்ன நடக்குது? மாதத்துக்கு ஒரு தடவை ரிமாண்ட். சூப்பராக இருக்குல்ல? அணிவகுப்பு நீதிமன்றத்துக்கும் சிறைச்சாலைக்கும் பாதுகாப்பாக அழைத்து வருகிறார்கள். எழும்பூர் நீதிமன்றம் ஜூடியல் 2 என்று நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக பாதுகாப்பாக அழைத்து வந்துவிட்டு மிகச்சிறப்பாக பாதுகாப்பாக சிறைக்குள்ளே ஒருத்தன் திட்டம் திட்டினானா நாகேந்திரன் ஒருத்தர். சிறை என்ன பிடுங்குதா? சிறைக்குள்ள ஒருத்தன் திட்டம் திட்டுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சிறை நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் எதுக்கு அவனுக்கு சிறைச்சாலை? அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவனுக்கு எதுக்கு சோறு? அரசாங்க செலவு? சொல்லுங்கள், என்ன நடக்கிறது நாட்டில்? குற்றம் சாட்டினார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினர் காங்கிரஸ் கட்சி தலைவரை. விசாரித்த வரலாறு உண்டா? திமுகவுடைய அமைச்சர் இந்த இந்து சமய அறநிலையத்துறை, இந்து சமயம், அப்படி ஒரு சமயம் இருக்குது இந்தியாவில். அதுக்கு ஒரு துறை அமைச்சர்.
அவர் பேர் அடிபட்டதை விசாரித்தீர்களா? தீபக் ராஜா அந்த கொலையில் பயங்கரமாக சம்மந்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லி வந்து அவரும் துப்பாக்கி எடுக்க போய் சுட்டு கொண்டீங்க தெரியுமா? அவருக்கும் புறங்கை கட்டலை, அவரே துப்பாக்கி எடுக்க போனார். சுட்டு கொண்டு விட்டு சொல்கிறான் ஒரு அதிகாரி, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவருக்குன்னு சொல்கிறப்பல. அப்புறம் ஏன்டா சுட்டு கொண்டீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் யூக்கலிப்டஸ் காடில் ஒருத்தவனை சுட்டு போட்டாங்க தெரியுமா? அண்ணன் செத்த வெள்ளிக்கிழமை சாகுறாரு, அடுத்த வெள்ளிக்கிழமை அவன் காலி. நான் சொன்னேன் அருவாள் ஆலங்குடியிலிருந்து தான் அடித்து வரப்பட்டதுன்னு சொன்னேன். நமது வலையொலித்தளத்தில் தான் நான் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். யார் அனுமதி கொடுத்தது? அவனையே அங்கே போட்டிங்க ஆரோசி காட்டுக்குள்ளே கூட்டியை கொண்டே வச்சு. இல்லை, போலீஸாரை மிரட்டி கடுமையான ஆயுதங்களோடு மிரட்டும் போது அவங்களுக்கு வேறு வழி ஆப்ஷன் இல்லைல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? நீங்கள் என்ன பஞ்சு தலையை வச்சுட்டா போனீங்க தடுக்கிறதுக்கு? என்கவுண்டர் எதற்காக? இல்லை, எவ்வளோ முறை வான் பண்ணியிருக்காங்கல்ல. அப்பெல்லாம் இந்த குற்றவாளி வந்து சரணடைஞ்சார். யார் சொல்ல உங்களுக்கு? நீங்கள் போய் பார்த்து அந்த குற்றம் சாட்ட நபர் வந்து நான் சரணடைஞ்சாரேன்னு சொல்லணும்ல. இதுவரை யாராவது எதிர்த்து சுட்டு காவல்துறையை சார்ந்தவர்கள் பலியாக இருக்கிறார்களா? என் கை காலில் எல்லாம் வந்து சுடப்பட்டிருக்கு. எப்படி இடது கையில் மட்டும் வெட்டு விழுகும்? நிறைய காவலர்கள் பாவம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப பாவம் முடியாமல் கிடக்குறாங்க. ரொம்ப பாவம். ஏன் 5 தையலுக்கு மேலே ஆழமாக விழுக மாட்டேங்குது கத்தி? ஆம்ஸ்ட்ராங்க வெட்டும்போது அடி ஆழமாக வெட்டுறான், காவல்துறை வெட்டும்போது 5 அடி நீளத்துக்கு மட்டும்தான் வெட்டுறான், 5 இன்ச்சு ஆழத்துக்கு தான் வெட்டு. அது எப்படி? ஆம்ஸ்ட்ராங்கை நான் படுகொலை செய்யலாம், ஆனால் காவல்துறைக்கு வெட்டு கை கூட துண்டாகலாம். இல்லை, டக்குன்னு வேகமாக வெட்டும்போது கொஞ்சம் விளக்கி இருக்கலாம் இல்லையா? அதில் லைட் அப்படி கீரல் விழுந்துருக்கலாம் இல்லையா? எவ்வளவு தூரம் முட்டு கொடுப்பது சிறப்பு, வாழ்த்துறேன். இல்லை, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொன்னால் முட்டு கொடுக்குறேன்னு காவல்துறை சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் நம்பிடுவீங்க, நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி தானே? அப்படி தான் உங்கள் மூளைச்செலவு அப்படி தான் பண்ணியிருக்காங்க உங்களையும். காவல்துறை செய்வது அனைத்தும் அற்புதமானவை. நல்லாயிருக்கு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணை சிரிப்பாய் சிரித்து கொண்டிருக்கிறது. உண்மை குற்றவாளி எங்கே? அந்த ஒருத்தன் காணாமல் போனானே தெரியுமா? முதன்மை குற்றவாளியாக ஒருத்தனை கொண்டு வந்தாங்களே. முதன்மை குற்றவாளி நாகேந்திரன், அடுத்தவன் சம்போ செந்தில்னு ஒருத்தனை சொன்னீங்களே. அப்போ ஒரு பரபரப்பை உருவாக்குனீங்களே. கப்பலில் தான் ஸ்கெட்செலாம் போடுவார். அது மட்டும் இல்லை, அவர் லண்டனில் இருக்கிறார், நார்வேயில் இருக்கிறார், ஸ்வீடனில் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை சுற்றி வளைத்தது. லண்டன் அந்த உலகளாவிய தேடிட்டு இருக்குன்னா நியூஸ் வந்துச்சு. அப்படியா? ஆமாம், அதான் அந்த நாடெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சம்பவ செந்தில் எங்கே? சம்பவம் செந்தில் எங்கே? அவனோட ஓடி போன இன்னொருத்தன் வழக்கறிஞராக இருந்தவன், அவன் எங்கே? அவன் பேர் மறந்துட்டேன். எங்கே அவங்கெல்லாம்? ஏன் இன்னவராக கைது பண்ணலாம்? வழக்கை நிர்மூலமாக்குவதற்கான வழிவகை. ஏன் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் பணம் கொண்டாந்து குட்டிட்டாங்களா அவனை காப்பாற்றுறதுக்கு? அப்புறம் ஏன் கைது பண்ணல? நீங்கள் உங்களால் வந்து கைது பண்ண முடியலைன்னா உலகத்திலே மிகப்பெரிய அதிநுட்பமான காவல்துறை எந்த நாடு சொல்லுவாங்க? ஏதோ சொல்லுவாங்களே, அந்த காவல்துறை அனுப்பி வைக்க வேண்டியதானே. வாடகைக்கு பிடிச்சி அனுப்பலாமே, கைது பண்ணிடுவாங்க. ஸ்காட்லாந்து காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்களை கடனாக வாங்கி சம்பவம் செய்ததில் கைது பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கலாமே. உங்களால் தான் முடியலை. ஸ்காட்லாந்து உலகத்திலே மிகச்சிறந்த போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒருவேளை ஸ்காட்லாந்து நாட்டில் தான் அந்த சம்பவம் செஞ்சுட்டு இருக்கிறாரா? துப்பு இல்லை. என் அண்ணன் உறங்குகிற நாள் ஓராண்டு. வழக்கு எந்த விதத்திலும் நகலவில்லை. எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணனுடைய ஆத்மா அவங்களை சும்மாவே விடாது. யாரையோ பிடிச்சி கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அதில் ஒரு சில பேர் கடைசியாக இங்கே பிடிச்சாங்க கோடம்பாக்கத்தில் 2-3 பேர். அதில் ஒருத்தன் நானும் வாரேன் நானா இந்த பேருக்காக ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை பண்ண வேணாம் நானும் ஒருத்தன் தெரியுமா? அடுத்து ரவுடிசம் பண்ணுறது எப்படி இருக்கு? யார் உருவாக்கியது? சம்பவம் செந்தில் மீது வழக்கு இருக்கிறது, ஏன் கைது பண்ணலை? 4 வழக்கில் கைது பண்ணாமல் இருக்குது காவல்துறை. சரி, பொன்னைப்பாலு மேலே 6 வழக்கு இருக்குது, ஏன் அவனை கண்காணிக்கலாம்? அப்போ உங்கள் திட்டம் ஃபெயிலியர் தானே. ஃபெயிலியர் மாதிரி நடிக்கிறீங்களா? மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இன்றைக்கு திருட்டு மாடல் அரசு, ஏன்னா திராவிட மாடல் அரசு. தப்பாக சொல்லிட்டேன். 1.0 இல்லை 2.0வா? அடுத்து தான் 2.0. வெக்கமாக இருக்கிறது. அன்பான என் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய தம்பிகளே, என்னோடு களத்தில் நின்று அண்ணனுடைய களத்திற்காக வெல்வதற்காக துடித்து கொண்டிருக்கிற எண்ணற்ற தமிழ் உறவுகளே, 5ஆம் தேதி பொத்தூரிலே சங்கமிப்பதற்கு நானும் வருகிறேன். வாருங்கள், அண்ணன் உறங்குகியது போதும். போதிமரத்து நிழல் பொக்கிஷமானது, பௌத்தம் தலை தோங்கியது. அந்த பௌத்தத்தின் போதிமரத்திற்கு கீழே அண்ணன் உறங்குகிற அந்த தருணத்தில் ஜெய்பீம் என்ற குரலோடு சங்கமிக்க காத்திருக்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை, தமிழ் தேசியத்திற்கும் ஜெய்பீமிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் தமிழர்கள் பௌத்தர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். இனமானத்தினுடைய உறவுகளே, வருகிற 5ஆம் தேதி பொத்தூரில் அண்ணனுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் குழும இருக்கிறார்கள். நீங்களும் வாருங்கள் என உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அந்த தகுதி எனக்கு இருக்கிறது. என் தலைவன் உறங்குகிற இடத்தில் நீங்களும் வந்து என் அண்ணனை பார்த்து விட்டு போங்கள். அண்ணன் ஒரு காலத்தில் உங்களை வந்து சந்திப்பார். இப்பொழுது அண்ணனை எல்லோரும் சேர்ந்து சந்திக்கப் போகிறோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட நன்றி.